ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏம்பா ராஜாங்கம், வாங்க நாட்டாம, வாங்க தர்மகத்தா. பருமை போய் காய் போட்டு கொண்டு வாப்போ. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, இப்பதான் சாப்பிட்டு வரோம். ராஜாங்கம், பெரிய குடும்பத்துக்காரங்க எங்க? உள்ளதான் இருக்காங்க. என்னத்த சொல்ல, திருவிழாக்கு 2 குடும்பமும் வந்தாலே வீடே கலகலன்னு இருக்கும். 2 குடும்பத்து ஆளுங்களும் இதோ இங்கதான் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வீடே வெறிச்சோடி போச்சு. அவங்க மட்டுமா? இதோ இவரை பாருங்க. இவரோட கபடி டீம் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இருக்காரு. இவர் முகத்துல சிரிப்பை பார்த்து 2 நாள் ஆச்சு. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அருணாச்சல ஐயா குடும்பத்தையும் தில்லைராஜா ஐயா குடும்பத்தையும் உசுரா நினைச்சு விசுவாசமா இருக்கிறவரு நம்ம ராஜாங்கம். எங்களுக்கே இந்த 2 குடும்பத்தையும் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவருக்கு இருக்காதா? சரி, என்னமோ ஒரு திருஷ்டி கழுதே நினைச்சுக்க வேண்டியதுதான். ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள 2 குடும்பமும் பகைய மறந்து ஒன்னா கோவில்ல வந்து அம்மனுக்கு கிரீடம் சாத்தணும். அந்த ஆத்தா கிட்ட அதை தான் நான் வேண்டிட்டே இருக்கேன். ராஜாங்கம், உன் பண்ண வீட்டுல ஆள் தங்குற மாதிரி தானே இருக்கு. சுத்தம் பண்ணி வச்சாச்சுல? வீரா போயிருக்கான், எல்லாம் ரெடியா இருக்கும். வாங்கய்யா. வாங்க தர்மகத்தா. வணக்கம் ஐயா. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு கோயில்ல கருப்பு வேட்டை இருக்குங்கய்யா. ஐயா தான் துவங்கி வைக்கணும். பண்ணிடலாம். ஐயா, இன்னைக்கு ராத்திரி பூசை முடியற வரைக்கும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே வீட்டுல தங்க கூடாது. அதான் தெரியுமே. ராஜாங்கம் ஐயா, ஆம்பளை எல்லாம் எங்க தங்கணும்? ஐயா நம்ம பண்ண வீடு ரெடி பண்ணிருக்கீங்க ஐயா, அங்கேயே தங்கிக்கலாம். அப்படியா? சரி சரி. ராஜாங்கண்ணே, உங்களுக்கு நிறைய வீடு இருக்கு, எங்களை அங்க தங்க வைக்கிறீங்க. ஊருக்குள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க? ஐயா, ஊர் ஆம்பளைங்க யாரும் இன்னைக்கு வீட்டுல தங்க மாட்டாங்க. எல்லாரும் கோவில்ல தான் இருப்பாங்க. நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கீங்க. அதோட இன்னைக்கு நைட்டு கருப்பு வேட்டை இருக்கிறதுனால ராத்திரி 10 மணிக்கு மேல யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. கருப்பசாமி பாதையில யாரு குறுக்க வந்தாலும் வெட்டி போட்டுருங்கய்யா. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேரோட ஒன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலே பாதுகாப்பு கிடையாது. ஆமாமா, எங்களுக்கும் தான் பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே ஆளுலாம் வச்சு அடிக்க வேற பாத்துருக்காங்க. இங்க எங்க உயிருக்கும் கேரண்டி கிடையாது. ஐயா ஐயா, என் தெய்வங்களா, என் வீட்டுல தங்கறதுக்கு நீங்க இப்படி சொல்லலாமா? என் வீட்டுல உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுமா? உன் வீட்டை யாரு குறை சொன்னது ராஜாங்கம்? கூட தங்குறவங்களும் சரியா இருக்கணும்ல. அப்படி அவங்களுக்கு சரியா இருக்காதுன்னு தோணுச்சுன்னா யார் வேணாலும் வெளியில போய் தங்கலாம். யாரும் அவங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல. நாங்க எதுக்கு வேற எங்கேயாவது போய் தங்கணும்? அம்மா, பொம்பளைங்க எல்லாரும் இங்கேயே தங்கிடலாம். ஆம்பளைங்க எல்லாரும் பண்ண வீட்டுல போய் தங்கிக்கிட்டோம். இருக்கிற நேரத்துல வேற இடம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. அந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கும். நானும் வீராவும் உங்க கூட தான் தங்க போறோம். பிரச்சனை எதுவும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சூர்யா, நமக்குள்ள பிரச்சனை வந்திருக்க கூடாது. வந்துருச்சு. ஆனா நம்மளால யாருக்கும், குறிப்பா ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாவண்டா, அவன் நம்மளுக்காக பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கான். ஓகே ஓகே டாடி, போலாம். மகேஷ் தம்பி, என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? நீங்களும் வருவீங்கல்ல? வரமாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. போலாம். அப்புறம் என்ன நாட்டாம, நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் பண்ண விட்டு கூட்டு வந்துடுறேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. நல்லதுங்கய்யா. அப்ப நம்ம உத்தரவு வாங்கி போயிட்டு வரேங்க ஐயா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா, போலாம். வாங்க 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 வாங்க.
சூர்யா சார் போலாம். மகேஷ் சார் போலாம். எங்க நீங்களும் வாங்க. சார் சார வர சொல்லுங்க. வாங்க.